2009 தமிழர்களுக்கு எதிராக இலங்கையில் போர் நடக்குது. அந்த போரில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வீழ்த்தப்படுறாங்க. அப்படி வீழ்த்தப்படும் போது பார்த்தீங்கன்னா உலகம் எங்கே இருக்கும் தமிழர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா உதவ முடியல. அது காரணம் தமிழர்கள்லாம் ஒற்றுமையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஒன்று தொடங்கினாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியை தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா ஏராளமான தமிழ் சார்ந்த அறிஞர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிஸ்ட்டு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை ஒரு எல்லாம் ஒற்றுமையாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணா இருக்கார்ல, அவர் தான் இருந்தார். இப்போது அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2009க்கு அப்புறம் அது ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இத்தனை வருடங்களாகியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சியை நாம் தமிழரால் பிடிக்க முடியல. அது ஏன் பிடிக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கட்சியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அதாவது சீமான் அவர்கள் முக்கியத்துவமே கொடுக்குறதே இல்லை. அதான் பிரச்சனையே. இப்போது உதாரணமாக சொன்னோன்னா நாம் தமிழர் கட்சி தொடக்க காலத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, நல்ல அறிஞர்கள் எல்லாம் இருந்தாங்க. அவங்களாம் அந்த கட்சியை விட்டு விலகி போக தொடங்கிட்டாங்க. சீமான் அவர்களை கூட பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் அறிவாளி புத்திசாலின்ட்டு சொல்லலாம். அப்படியேப்பட்ட அறிஞர்கள் கூட நாம் தமிழர் பார்த்திங்கன்னா விட்டு விலகி போயிட்டாங்க. இந்த நாம் தமிழர் கட்சி விட்டு விலகி போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவங்க எடுத்துக்கணும்னா இவங்களுக்கு இந்த கொள்கை தான் முக்கியத்துவம் முன்னாடி, புரியுதுங்களா? அவங்களுடைய கொள்கைக்காக தான் செயல்படுவாங்க. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியில் தமிழர் அந்த கொள்கைகள்லாம் விட சீமான் தான் முக்கியம், சீமானிசம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சுற்றியே சுழலணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் நினச்சாரு. அதற்கான வேலைகள்லாம் செஞ்சார். அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அவர் மற்றவங்களாம் சீமான் அவர் பண்ணுறது பிடிக்காமல் தான் மட்டுமே தலைவராக இருக்கணும், அவர் தலைவராக இருந்தாலும் பரவாயில்ல, பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் அவர் செய்கிறதே இல்லை அப்படின்றது தான் ரொம்பவே பெரிய குற்றச்சாட்டு. அதுவும் இல்லாமல் அந்த கட்சியில் பார்த்திங்கன்னா பல காலமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்குறதே இல்லை அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. அதுவும் இல்லாமல் வேட்பாளர் தேர்வு அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போது ஒரு உதாரணமாக சொன்னேன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு வேட்பாளர் மதுரையை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு போய் வேறு எதனா அவங்க சம்மந்தமே இல்லாத ஒரு மாவட்டத்தில் அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறது, அடுத்த தேர்தலில் வேறு ஒரு வேட்பாளர் அந்த இடத்துல நிற்க வைக்கிறது, இப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சுத்தமாக பரிச்சயமே இல்லாத ஒரு இதுவாகவே வச்சுருக்காரு. இப்போ நாம் தமிழர் கட்சினா சீமான் தவிர வேறு யாரும் மக்களுக்கு யாருமே தெரியவே தெரியாது. இங்கே என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் இருந்தது ஊடகத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம யூடியூப்பை சொல்கிறேன், இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இந்த சாட்டை துரைமுருகன், இடும்பவன கார்த்திக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காளியம்மாள், அவங்க அதுமாரி நிறைய பேர் இந்த யூடியூப் பார்க்குற எல்லாருக்கும் தான் தெரியுமே கண்டி, ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் ஒரு ஊரில் போய் நாம் தமிழர் ஒரு கட்சி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற வயசான கிழவிங்களோ இல்லை தாத்தாக்களோ பார்த்திங்கன்னா நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி இருக்கிறதா பார்த்திங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொறுப்பாளரை ஒழுங்காக போடுறதில்ல. அப்படி போட்டோன்னா அந்த பொறுப்பாளர்கிட்ட அந்த தொகுதியில் என்னதான்ப்பா நடக்குது, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதையுமே கேட்க மாட்டார். எப்போ அந்த மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபோன் பண்ணாருன்னு வச்சுங்க, மாவட்ட செயலர் மேலே வேறு எந்த கட்சிக்காரனா எவனா கம்ப்ளைண்ட் பண்ணான்னா ஃபோன் பண்ணி என்னப்பா நீ செய்யறதே ஒன்றும் சரியில்லை, இருந்தா இரு கிளம்பி போயிடு, திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீ இருந்தா இரு கிளம்பி போனா போ அப்படின்னு சொன்னால் எப்படி அர்த்தம் சொல்லுங்கள்? இப்போது ஒரு மாவட்ட செயலாளராக அவர் 10 வருஷமாக அங்கே வேலை செய்கிறாரு. இது ஒன்றும் திமுகவோ அதிமுகவோ இல்லை பாஜகவோ கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே கட்சி நிதி வர்றதுக்கு, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்கிற கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணி ஒரு அமௌண்ட் வச்சுருந்து மேடை போகிறதுக்கு இதுக்கெலாம் செலவு பண்ணுறதுக்கு. இது நாம் தமிழர் பாதி காசு வரும், பாதி கையில் காசு போடணும், இல்லை 4-5 பேர் சேர்த்து இவங்கள வச்சு தான் மேடை போடணும், அதுக்கப்புறம் வரவங்களுக்கெல்லாம் கவனிக்கணும். சீமான் அவர்கள்லாம் அவரை ஹோட்டலில் தங்க வைக்கணும், அதுக்கெல்லாம் காசு நிர்வாகிகள் தான் செலவு பண்ணணுமே கண்டி அண்ணன் செலவு செய்ய மாட்டார். அப்படியே செலவு செஞ்சாலும் பாதி தான் செய்வார், மிச்ச பாதி அந்த நிர்வாகி தான், அந்த மாவட்டத்துக்கு அந்த பொறுப்பு இடத்துல இருக்கிறவங்க தான் செலவு செஞ்சு ஆகணும். அந்த நிர்வாகிகள் அவங்க சொந்த பணத்தை போட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சொன்னான்னு சொல்லிட்டு 10 வருஷமாக செலவு பண்ணோன்னே நீ ஒரே நாளில் நீ இருந்தா இரு, கட்சி விட்டு எங்கன்னா ஓடி போனால் போ அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இந்த பாருங்க, எல்லா கட்சியும் பார்த்திங்கன்னா
இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கட்சி எடுத்திங்கன்னா அங்கே புகார்கள் சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தலைமை அலுவலகம் இருக்கும், அங்கே போய் வந்து புகார்களை வந்து சொல்லலாம். அதேமாதிரி திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா அறிவாலை ஏட்டையான்னு ஒருத்தர் இருக்கார், புரியுதுங்களா? ஆர்எஸ் பாரதின்னு அவருக்கு பேர். உள்ளே இருக்கிற கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணுறது அவர் தான். ஏதோ அமௌண்ட் வாங்கின்னு சொன்னாலும் அவர் வந்து சம் சார்ட் ஆஃப், அதாவது ஒரு பக்கமாவது இது பண்ணுவாங்க. இல்லை அந்தந்த மாவட்ட செயலாளர்களே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் உள்ளே இருக்கிற பிரச்சனைகளை மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடமா இருக்கும். இதே மாவட்ட செயலாளர் தவறு பண்ணால் போய் மேலே போய், அதாவது மேலிடத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் ஒரு குறை ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடமே இல்லை. அது சீமானுக்கிட்ட மட்டும்தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அந்த சீமான் அவர்களும் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு இடமா இருக்க மாட்டார், எங்கன்னா ஒரு இடம் போயிடுவார். அவர்கிட்ட போய் சொன்னால் நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவார். கண்டி இந்த பிரச்சனை இது எப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சிங்க. தமிழ்நாடுன்றது ஒரு சின்ன மாநிலம் இல்லை, அது ஒரு பெரிய மாநிலம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்கள் இருக்குது. முன்ன 3 மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளர் போட்டார், இப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளர் போட்டார். இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கு ஒவ்வொரு பொறுப்பாளர் அப்படின்னு மாற்றி அப்படியே வந்து கட்சியை வந்து நிர்வாகிகள் அப்படியே ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணினே போகிறாரு. இப்படி பண்ணிக்கிட்டே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா யார் தான் அங்கே வந்து ஒரு தலைமை எடுத்து நடத்துறது ஒரு மாவட்டத்துள்ள அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இப்போ ஒரு மாவட்டத்துள்ள 6 தொகுதி இருக்குதுன்னா 6 தொகுதிக்கும் 6 மாவட்ட செயலாளர். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எத்தனை தொகுதி இருக்குதோ அத்தனை மாவட்ட செயலாளர் அப்படின்ற அளவுக்கு அவர் போய்கிட்டே இருக்காரு. இப்படின்னும் போது சீமான் தவிர வேறு யாரும் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து தெரியவே தெரியல அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ நாம் தமிழர் கட்சிகள் எதனா போராட்டம் அறிவித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போராட்டம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட்கள் தேவைப்படுவாங்க. அவங்க போகும்போது காவல் நிலையங்கள்லாம் பார்த்திங்கன்னா வழக்கு போடுவாங்க. அந்த வழக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அந்த வழக்குகளில் போய் சந்தித்து பல வருஷம் கவர்மெண்ட் வேலை கிடைக்காத, இல்லை வெளியூருக்கு விசா போக முடியாமல் இப்படி எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க, புரியுதுங்களா? அவங்களெல்லாம் பார்த்து எதனா ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது பிரச்சனை எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல, புகார் மட்டும் வந்தால் மட்டும் நீ ஏன் பண்ண, கட்சியில் இருந்தா இரு, கிளம்பினா கிளம்பிப்போ அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு பார்ட்டாக கட்சி நேரம் நம்ம பார்த்துக்கிறோம். அதாவது கட்சி நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா செலவு பண்ணணும், புரியுதுங்களா? அவங்களும் எவ்வளோ தான் செலவு பண்ணுவாங்க. இதுனா தேசிய கட்சியாக அப்பப்போ நிதி வர்றதுக்கு, இல்லை எங்கன்னா மணல் எதனா கான்ட்ராக்ட் எடுத்து இது பண்ணுறதுக்கு. இப்போ அடுத்த பக்கமாக சீமான் பார்ப்போம். சீமான் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ இதை நானாக நேரடியாக பார்த்து சொல்கிறதில்ல. இப்போ அவர் வீட்டில் வந்து 15 பேர் வேலை செய்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் வீட்டோட வாடகையே 2 லட்ச ரூபா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா 5000 10,000 ரூபாய் வரைக்கும் வாடகை ஓகேன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் ஒரு 30,000 40,000 அது வரைக்கும் அதுவே ஒரு பெரிய வீடு கிடைக்கும் அப்படின்னு வச்சுங்க. 2 லட்ச ரூபா கொடுத்து இது பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் பெரிய கார்கள் 4 கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குடும்பம் அவரை தான் அப்படி வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துட்டு போயிருக்காரு. இந்தாண்ட நிர்வாகி பார்த்திங்கன்னா கொடி பிடிக்கணும், மேடைக்கு ஏற்பாடு பண்ணணும், திரள் நிதி வசூல் பண்ணி அண்ணனுக்கு கொடுக்கணும். ஒரு மாவட்டத்துக்கு அவர் பேச போகிறாருன்னா அங்கே இருக்கிற நிர்வாகிகளை பார்த்து இங்கே என்ன பிரச்சனை இருக்குது, புரியுதுங்களா? இங்கே என்ன பிரச்சனை இருக்குது, எப்படி முன்னேற்றலாம். இப்போ நகர்ப்புறம்னா அவருக்கு தெரியும், ஆனால் கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளூர் அரசியல்லாம் வேறு மாதிரி இருக்கும். உள்ளூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சொந்தக்காரனே தான் இருப்பான். அந்த சொந்தக்காரில் ஒரு பேர் திமுகவில் இருப்பான், ஒருத்தர் அதிமுகவில் இருப்பான், அவனே நாம் தமிழில் இருப்பான். நாம் தமிழில் இருக்கிறவனை மட்டும் ஏளனமாக பார்ப்பாங்க. இதுமாரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்கறதுக்கு நேரமே கிடையாது. இப்போது அதிமுக பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஆட்சி செஞ்ச கட்சி, திமுக பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சி, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நாம் தமிழர்ன்ற கட்சி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எங்கேயுமே ஜெயிக்கல, எதுவும் பண்ணல. அவருக்கு இந்த கட்சியெல்லாம் சரி பண்ணுறது விட்டால் வேறு என்ன வேலை இருக்குது நீங்களே சொல்லுங்கள். ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு வட்டமாக போய், இல்லை வட்டமாக போய் என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, இங்கே என்ன பண்ணணும், இத்தனை நாள் கட்சிக்கு யார் செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் என்றைக்குன்னா போய் கேட்டுருக்காரா? கட்சிக்கு எவன் செலவு பண்ணானே தெரியாது, எதுவுமே தெரியாது. இவர் எப்படின்னா பழைய நிர்வாகிகளை ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சுன்னா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிற மாரி அந்த உள்ளூரில் தெரியுதுன்னா அவரை மாற்றிட்டு வேறு ஒரு நிர்வாகி போட்டுறாரு அந்த இடத்துக்கு, புரியுதுங்களா?
இப்போது 5 வருஷமாக செஞ்சோடனே நீ விட்டுட்டு வேற ஒரு ஆள் போட்டானா 5 வருஷமாக அவன் செலவு செஞ்சானே இவனுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஏன்டா செலவு பண்ணோம், ஏன்டா நாம் தமிழர் கட்சியில் இருந்தோம் அப்படின்ட்டு தான் நினைக்கிறாரு. இவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்காக அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்காக அப்படின்ற மாதிரி மாறினது தான் நாம் தமிழர் கட்சி.